உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பாந்தர்களே 197ஆம் நாளுக்குள் இன்று நாம் நுழைந்து விட்டோம். மரியணையினுடைய ஓராண்டில் வீடியோ வழி விவிலி வாசிப்பு திட்டத்தில் இன்றைக்கி நம்ம எசையா புத்தகத்தில் 3 அதிகாரங்கள் வாசிப்போம். 11ஆம் அதிகாரம், 12, 13. ஏன்னா 12ஆம் அதிகாரம் ரொம்ப சின்ன அதிகாரம் தான். அதுக்கப்புறம் தோபித்தினுடைய கடைசி 2 அதிகாரங்கள் அன்பாந்தர்களே, 13ஆம் அதிகாரமும் 14ஆம் அதிகாரமும். இது வரைக்குமே நம்ம நிறைய விஷயங்கள் தோபித்திலேருந்து கற்றுருந்துக்கோம். அந்த புத்தகத்திலேருந்து இன்றைக்கும் இன்னும் நிறையா கடைசியில் நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறோம். இன்னையோட இந்த புத்தகம் முடிய போகிறது. நாளையிலேருந்து நம்ம ஏற்கனவே நம்ம 4 சிறிய இறைவாக்கினர்கள், 12 இறைவாக்கினர்களில் 4 பார்த்துட்டோம். ஆமோஸ், ஓசேயா, யோனா, மீகா. இன்றைக்கி நம்ம யோவேல் நாளையிலேருந்து ஆரம்பிப்போம். இன்றைக்கி கிடையாது, நாளையிலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இன்னையோட தோபித்து முடிச்சிடுவோம். கூடவே நம்ம 3ஆம் வாசகமாக தொடர்ந்து நீதிமொழிகளில் 10ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம், 14, 15, 16. இன்றைக்கி ஒரு 4 வசனங்கள் வாசிப்போம். ஏன் ரொம்ப சின்னதாக கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த 4 வசனங்கள்னாலும் அதை நம்ம நல்லா மனப்பாடம் பண்ணலாம், மனசில் அதை நம்ம பதிய வைக்கலாம். அதுதான் குட்டி குட்டியாக நம்ம நகர்ந்துட்டு போகிறோம். இந்த வருஷம் ஃபுல்லாக இனிமேல் நம்ம நீதிமொழிகளுடைய சின்ன சின்ன பகுதிகளாக வாசிப்போம். அது நம்ம மனசுலே இந்த ஒரு இன்னும் ஒரு 6 மாதங்கள், ஒரு 5 மாதம் நமக்குள்ளே தங்கணும். அதுக்காக தான். சரி, இன்றைக்கி நம்ம எசையா 11ஆம் அதிகாரம் அன்பாந்தர்களே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த குழந்தையை பற்றி, வரவிருக்கக்கூடிய மெஸ்ஸியாவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி 4 இறைவாக்குகளில் 3 இறைவாக்கு. நம்ம 7ஆம் அதிகாரத்தில் ஒரு இமானுவேல் அப்படின்னு சொல்லி 8வது எசையாவின் னுடைய பையன். அதுக்கப்புறம் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு குழந்தையை பற்றி நம்ம பார்த்தோம். அந்த வலிமை மிகு கடவுள், வியத்தகு ஆலோசகர், அமைதியின் அரசர். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி 11ஆம் அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான, அதாவது இது எப்படி சொல்கிறாங்கன்னா, இறையியல் அறிஞர்கள் எசையா புத்தகத்தினுடைய ஒரு சுருக்கம்னே சொல்கிறான், ஒரு சம்மரி இல்லை ஒரு அப்ஸ்ட்ராக்ட். இந்த 11ஆம் அதிகாரம் தான் எசையா மொத்த இந்த இருக்கக்கூடிய இந்த 60 அதிகாரங்கள்லேயும் அவர் இதை தான் சொல்ல வர்றாரு, சுற்றி அப்படின்ற அளவுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம், இந்த 11ஆம் அதிகாரம். ஸோ இதில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், ஒரு வேர் ஒன்று முளைச்சி அதுலேருந்து கிளைகள் வரும். இந்த ஈசாயின் அடிமரம், அதிலேருந்து வேர், அதிலேருந்து தளிர், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை தான் நம்ம பின்னாடி நம்ம விளக்குறையில் பார்க்கலாம். புதிய ஏற்பாடு ஃபுல்லாக இதுதான் இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப நீண்ட, ரொம்ப தெளிவான வரவிருக்கக்கூடிய மெசியாவை பற்றின ஒரு ப்ராஃபஸி, ஒரு இறைவாக்காக பார்க்கலாம். இதில் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, எசையா புத்தகத்தினுடைய கடைசி 2ஆம் பகுதி 40லிருந்து 66 அதிகாரங்கள். இந்த 2ஆம் பகுதியிலையும் இதை பற்றியே தான் சுற்றி வரும். இதில் பாருங்கள், பிறையினத்தவர்களை சேர்க்கக்கூடிய அந்த ஒரு எதிர்நோக்கை நம்ம பார்ப்போம். ஒரு ஹோப் ஃபார் ஜென்டைல்ஸ். ஆண்டவர் மெசியாவின் காலத்தில் பிறையினத்தவர்களும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் இஸ்ரேலோட அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி இந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, 4 தீம்ஸ் இருக்குது. புதிய அரசாட்சி, புதிய படைப்பு, புதிய உடன்படிக்கை, புதிய விடுதலை பயணம். அதில் 3 நம்ம இன்றைக்கி பார்ப்போம் சுருக்கமாக, குட்டியாக. இன்றைக்கி 11ஆம் அதிகாரத்தில் புதிய உடன்படிக்கை மட்டும் இதில் குறிப்பிடப்படாது. அது 42ஆம் அதிகாரம், 49, 54, அதுக்கப்புறம் எரேமியா 31 இன்னும் தெளிவாக இந்த புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்துவார் மெசியாவோட அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி 7 ஆவிகளை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். தூய ஆவியானவனுடைய அந்த 7 கொடைகளை இன்றைக்கி நம்ம பார்ப்போம் 11ஆம் அதிகாரம். ஸோ இன்றைக்கி 11ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியம். 12ஆம் அதிகாரத்தில் இந்த தொடக்குறைக்கான ஒரு முடிவுரை மாதிரி. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம், இவ்வளோ பாசிட்டிவ் ஆண்டவர் பேசிட்டாரா, இதுக்கப்புறம் ஒரு டோடாசாம் மாதிரி, அதாவது சியோன் மக்கள் எல்லா இந்த மொத்த பூமி ஒன்றாக இணைந்து ஆண்டவரை புகழ சொல்லி இன்றைக்கி 12ஆம் அதிகாரத்தில் 2 டோடாசாம்ஸ் பார்ப்போம். 1லேருந்து 2 வசனங்கள், அதுக்கப்புறம் 4லேருந்து 6 வசனங்கள். 2 ஆண்டவரை புகழக்கூடிய ஒரு திருப்பாடலை போல் இன்றைக்கி நம்ம ஒரு புகழ்ச்சி பாடலை இன்றைக்கி நம்ம 12ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். எசையா புத்தகத்தில் 6 வசனங்கள் தான், குட்டி அதிகாரம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா 13ஆம் அதிகாரத்தில் ஒரு 13லேருந்து இனிமேல் ஒரு மேஜர் செக்ஷன் ஆரம்பிக்குது. 13லேருந்து 23 வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க,
இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், அந்த ஒரு குழந்தை வரக்கூடிய அந்த குழந்தை அரசரை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம், நீதி நிலைநாட்டக்கூடியவர். இப்போ உடனே 13லேருந்து 23 வரைக்கும் ஃபுல்லாக தண்டனை தீர்ப்பு அன்பர்களே. எசேயா புத்தகத்தில் 13லேருந்து 23 வரைக்கும் தண்டனை தீர்ப்பு வரும். எதை பற்றி? மோஸ்ட்டாக ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு பாபிலோன் தேசத்துலேருந்து ஆரம்பிக்கும். இன்றைக்கி நம்ம பாபிலோன் தேசம் மட்டும்தான் பார்ப்போம். 13-14 அதிகாரங்கள் பாபிலோன் தேசத்துக்கு எதிராக எசேயா இறைவாக்கினருடைய ஆண்டவர் கொடுக்கக்கூடிய எதிரான இறைவாக்குகள், அதெல்லாம் இன்றைக்கி நம்ம வாசிப்போம். அதுக்கப்புறம் எசேயாவில் 24லேருந்து 27 வரைக்கும் மொத்த உலகத்தின் மீதான ஒரு தண்டனை தீர்ப்பை பற்றி, பாவத்துக்கு எதிராக. ஸோ 27 அதிகாரம் வரைக்கும் ஃபுல்லாக தண்டனை தீர்ப்பு தான். ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் ஒவ்வொரு நாட்டுக்கும். ஸோ அங்கே எப்படி ஸ்டார்டிங் வந்து யூதா, எருசலேமு, இஸ்ரேலுக்கு அந்த இறைவாக்கள் வழியாக ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டுச்சு. இங்கே அதுக்கு ரிவர்ஸாக எல்லா சாபங்களும் பாபிலோன், அவங்களோட எதிரி தேசங்கள் எல்லாம், ஆசிரியர்கள் எல்லாத்துக்கும் இன்றைக்கி இறைவாக்கு இன்னிலேருந்து ஆரம்பிக்கும் 27 அதிகாரம் வரைக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, அது மட்டும் இல்லை, இதுக்கு நடுவில் இந்த எதிரி தேசங்களுக்கு ஆண்டவர் வந்து எதிராக இறைவாக்கு உரைத்தாலும் நடுவில் இஸ்ரேலை ஆண்டவர் திரும்ப ஒன்று சேர்ப்பார். அதில் பிற இனத்தவர்களும் சேர்க்கப்படுவாங்க. அந்த நம்பிக்கையும் எதிர்நோக்கும் கொடுக்கப்பட்டுக்கிட்டே வரும் இந்த 27 அதிகாரம் வரைக்கும் இன்றைக்கி எசேயா புத்தகத்தில் இனிமேல். சரி, இன்றைக்கி தோபித்தினுடைய கடைசி 2 அதிகாரங்களில் என்ன பார்க்க போகிறோம்? அழகாக திரும்பி வந்துட்டாங்க, சந்தோஷமாக கொண்டாடிட்டாங்க. இன்றைக்கி வந்து தோபியாவிலேருந்து திரும்பவும் ஃபோக்கஸ் எப்படி ஸ்டார்டிங்கில் புத்தகம் தோபித்தோடு துவங்குச்சோ அதே போல் தோபித்துக்கு பக்கமாக திரும்பும். தோபித்து அழகாக இன்று ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஒரு திருப்பாடலை போல் அவர் ஒரு பாடலை பாடுவார், தாவீதை போல். ஃபுல்லாக அதில் வந்து பிற இனத்தவர்கள் எல்லாம் இஸ்ரேல் மக்களோட ஒன்றாக சேர்க்கப்படுவார்கள். புதிய எருசலேம் ஒன்று வரும். ஒரு இரண்டாம் திரும்ப ஒரு கோவில் ஒன்று கட்டி எழுப்பப்படும். இந்த இறைவாக்கினர்கள் உரைப்பதையெல்லாம் தோபித்து வந்து நம்புகிறாரு, நம்பி அதை பாடலாம் எழுதுகிறாரு. அழகாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே. அந்த ஒரு திருப்பாடல் இன்றைக்கி நம்ம வாசிப்போம். கூடவே 14ஆம் அதிகாரத்தில் நம்ம வந்து கடைசியாக அவர் தோபியாவையும் அவருடைய புதல்வர்களையும் பேரங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு கடைசி அட்வைஸ் கொடுப்பார். நம்மளும் கேட்போம், தோபித்து நமக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேரும், தோபியாவும் தோபித்தும் அவங்களுடைய நல்ல முதிர்ந்த வயதில் இறந்து போகிறார்கள். கிட்டத்தட்ட 120 வயசு கிட்ட நெருங்குற அளவுக்கு அழகான ஒரு நேர்மையான, நீதியான, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை கடவுள் முன்பாக நல்லவங்களாக வாழ்ந்து இறந்து போகிறார்கள். இவரை போல, தோபித்தை போல, தோபியாவை போல, யோபுவை போல துன்பங்கள் மத்தியிலையும் நம்மளும் இப்படி வாழணும்னு பார்த்தவர்களே. சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். தந்தையாம் யாவை இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எசாயா ஆகமம் அதிகாரம் 11. ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார்.
காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை எனும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக் கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்திச் செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வளையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியன் வளையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவருமில்லை, கேடு விளைவிப்பார் எவருமில்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். அந்நாளில் என் தலைவர் மீண்டும் தம் கையை நீட்டி அசீரியா, எகிப்து, பத்ரோசு, பாரசீகம், எத்தியோப்பியா, ஏலாம், சீனார், ஆமாத்து முதலிய நாடுகளிலும் கடல் தீவுகளிலும் வாழும் தம் மக்களுள் எஞ்சியிருப்போரை தம் நாட்டிற்கு திரும்ப கொணர்வார். பிற இனத்தாருக்கென ஒரு கொடியை ஏற்றி வைப்பார். இஸ்ராயேலில் நாடு கடத்தப்பட்டோரை ஒன்று திரட்டுவார். யூதாவில் சிதறுண்டு போனவர்களை உலகின் நாற்புறத்திலிருந்தும் கூட்டி சேர்ப்பார். எப்ராயிமரின் பொறாமை அவர்களை விட்டு நீங்கும். யூதாவை பகைத்தோர் வெட்டி வீழ்த்தப்படுவர். எப்ராயிமர் யூதா மேல் பொறாமை கொள்வதில்லை, யூதாவும் எப்ராயிமரை பகைப்பதில்லை. அவர்கள் இருவரும் சேர்ந்து மேற்கிலுள்ள பெலிஸ்தியரின் தோள் மேல் பாய்வார்கள். கீழ்த்திசை நாட்டினரை கொள்ளையடிப்பார்கள். ஏதோமையும் மோவாபையும் கைப்பற்றிக் கொள்வார்கள். அம்மோன் மக்கள் அவர்களுக்கு அடிபணிவார்கள். எகிப்தின் கடல் முகத்தை ஆண்டவர் முற்றிலும் வற்றச் செய்வார். பேராற்றின் மேல் கை அசைத்து அனல் காற்று வீசச் செய்வார். கால் நனையாமல் மக்கள் நடந்து வரும்படி அந்த ஆற்றை 7 கால்வாய்களாக பிரிப்பார். இஸ்ராயேலர் எகிப்து நாட்டிலிருந்து வந்த நாளில் பெருவழி தோன்றியது போல ஆண்டவரின் மக்களுள் எஞ்சியோர் வருவதற்கு அசீரியாவிலிருந்து பெருவழி ஒன்று தோன்றும். எஸ்ஐயா ஆகமம் அதிகாரம் 12. அந்நாளில் நீ இவ்வாறு சொல்வாய்: ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி சொல்வேன். நீர் என்மேல் சினமடைந்திருந்தீர். இப்பொழுதோ உம் சினம் தணிந்து விட்டது. நீர் எனக்கு ஆறுதலும் அளித்துள்ளீர். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். அந்நாளில் நீங்கள் சொல்வதாவது: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். எஸ்ஐயா ஆகமம் அதிகாரம் 13. ஆமோத்சின் மகன் ஏசாயா பாபிலோனை குறித்து கண்ட காட்சியில் அருளப்பட்ட திருவாக்கு. வறண்ட மலை ஒன்றில் போர்க்கொடி ஏற்றுங்கள். போர் வீரர்களை உரக்க கூவி அழையுங்கள். உயர்குடி மக்கள் வாழும் நகர வாயில்களுக்குள் நுழையும்படி அவர்களுக்கு கையசைத்து சைகை காட்டுங்கள். போருக்கென அர்ப்பணிக்கப்பட்டுள்ள என் வீரர்களுக்கு நானே ஆணை பிறப்பித்துள்ளேன்.
நான் சினமடைந்து பிறப்பித்துள்ள என் கட்டளையை நிறைவேற்றிட தங்கள் வலிமையில் பெருமிதம் கொள்ளும் என் வீரர்களை அழைத்துள்ளேன். மலைகளின் மேல் எழும் பேரிரைச்சலை கேளுங்கள். அது பெருங்கூட்டமாய் வரும் மக்களின் ஆரவாரம். அரசுகளின் ஆர்ப்பாட்ட குரலை கேளுங்கள். பிற இனத்தார் ஒருங்கே திரண்டுவிட்டனர். தொலைநாட்டிலிருந்தும் தொடுவானத்து எல்லைகளிலிருந்தும் அவர்கள் வருகின்றார்கள். ஆண்டவர் தம் கடும் சினத்தின் போர்க்கலன்களோடு உலகம் முழுவதையும் அழிக்க வருகின்றார். அழுது புலம்புங்கள், ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது. எல்லாம் வல்லவரிடமிருந்து அழிவு வடிவத்தில் அது வருகின்றது. ஆகையால் கைகள் யாவும் தளர்ந்துவிடும். மானிட நெஞ்சம் அனைத்தும் உருகி நிற்கும். அவர்கள் திகிலடைவார்கள். துன்ப துயரங்கள் அவர்களை கவிக்கொள்ளும். பேறுகால பெண்ணை போல வேதனை அடைவார்கள். ஒருவர் மற்றவரை பார்த்து திகைத்து நிற்பர். கோபத்தீயால் அவர்கள் முகம் கனன்று கொண்டிருக்கும். இதோ ஆண்டவரின் நாள் வருகின்றது. கொடுமையும் கோபமும் கடும் சீற்றமும் நிறைந்த நாள் அது. மண்ணுலகை பாழ்நிலமாக்கும் நாள் அது. அதில் இருக்கும் பாவிகளை முற்றிலும் அழித்துவிடும் நாள் அது. வானத்து விண்மீன்களும் ராசி கூட்டங்களும் ஒளி வீச மாட்டா. தோன்றும் போதே கதிரவன் இருண்டு போவான். வெண்ணிலாவும் தன்னொளியை தந்திடாது. உலகை அதன் தீச்செயலுக்காகவும் தீயோரை அவர் தம் கொடுஞ்செயலுக்காகவும் நான் தண்டிப்பேன். ஆணவக்காரரின் அகந்தையை அழிப்பேன். அச்சுறுத்துவோரின் இருமாப்பை அடக்குவேன். மானிடரை பசும் பொன்னை விடவும் மனிதர்களை ஓபீரின் தங்கத்தை விடவும் அரிதாக்குவேன். ஆதலால் வானத்தை நடுங்கச் செய்வேன். மண்ணுலகம் தன் இருப்பிடத்திலிருந்து ஆட்டங்கொடுக்கும். படைகளின் ஆண்டவரது கோபத்தால் அவரது கடும் சினத்தின் நாளில் இது நடக்கும். துரத்தப்பட்ட புள்ளிமான் போலவும் ஒன்று சேர்ப்பாரின்றி சிதறுண்ட ஆடுகளைப் போலவும் எல்லாரும் தம் மக்களிடம் திரும்பிச் செல்வர். எல்லாரும் தம் சொந்த நாட்டுக்கு தப்பியோடுவர். அகப்பட்ட ஒவ்வொருவரும் பிடிபட்ட ஒவ்வொருவரும் வாளால் மடிவர். அவர்கள் பச்சிளம் குழந்தைகள் அவர்கள் கண்ணெதிரே மோதி அடிக்கப்படுவர். அவர்கள் வீடுகள் கொள்ளையிடப்படும். அவர்கள் துணைவியர் மானபங்கப்படுத்தப்படுவர். இதோ அவர்களுக்கு எதிராக நான் மேதியரை கிளர்ந்தெழச் செய்கின்றேன். அவர்கள் வெள்ளியை பெரிதாக எண்ணாதவர்கள், பொன்னை அடைவதற்கு ஆவல் கொள்ளாதவர்கள். அவர்கள் வில் வீரர் இளைஞரை மோதி அடிப்பார்கள். பச்சிளங்குழந்தைகளுக்கு அவர்கள் கருணை காட்ட மாட்டார்கள். சிறுவர்களுக்கு அவர்கள் கண்களில் இரக்கம் இராது. அரசுகளில் சிறப்புமிகு கல்தேயரின் மேன்மையும் பெருமையுமான பாபிலோன் கடவுள் அழித்த சோதோம் கொமாராவை போல ஆகிவிடும். இனி எவரும் அதில் ஒருபோதும் குடியிருக்க மாட்டார். அதுவும் தலைமுறை தலைமுறையாக குடியேற்று இருக்கும். அரேபியர் அங்கே கூடாரம் அமைக்க மாட்டார். ஆயர்கள் தம் மந்தையை அங்கே இளைப்பாற விடுவதில்லை. ஆனால் காட்டு விலங்குகள் அங்கே படுத்து கிடக்கும். ஊளையிடும் குள்ளநரிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும். தீக்கோழிகள் அங்கே தங்கியிருக்கும். வெள்ளாட்டு கிடாய்கள் அங்கே துள்ளித் தெரியும். அவர்கள் கோட்டைகளில் ஓநாய்கள் அலரும். அரண்மனைகளில் குள்ளநரிகள் ஊளையிடும். அதற்குரிய நேரம் நெருங்கிவிட்டது. அதற்குரிய நாள்கள் அண்மையில் உள்ளன. தோபித்து ஆகமம் அதிகாரம் 13. தோபித்தின் புகழ்பா வருமாறு. என்றும் வாழும் கடவுள் போற்றி. ஏனெனில் அவருடைய ஆட்சி எக்காலத்துக்கும் நிலைக்கும். அவர் தண்டிக்கிறார், இரக்கமும் காட்டுகிறார், பாதாளத்தின் ஆழத்திற்கே தள்ளுகிறார், பேரழிவிலிருந்து மேலே தூக்குகிறார். அவரது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை. இஸ்ராயேல் மக்களே, வேற்றினத்தார் முன் அவரது புகழை அறிக்கையிடுங்கள். ஏனெனில் அவர் அவர்களிடையே உங்களை சிதறடித்துள்ளார். அவர் தமது பெருமையை உங்களுக்கு காட்டியுள்ளார். எல்லா உயிர்கள் முன்னும் அவரை ஏத்துங்கள். ஏனெனில் அவர் நம் ஆண்டவர், நம் கடவுள், நம் தந்தை. எக்காலத்துக்கும் அவர் கடவுள்.
உங்களுடைய நெறிகெட்ட செயல்களுக்காக அவர் உங்களை தண்டிப்பார். நீங்கள் சிதறடிக்கப்பட்டுள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் உங்களை ஒன்று கூட்டி உங்கள் அனைவர் மீதும் இரக்கத்தை பொழிவார். நீங்கள் உங்கள் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அவர்பால் திரும்பி அவர் திருமுன் உண்மையுடன் ஒழுகினால் அவர் உங்கள் பால் திரும்புவார். தமது முகத்தை உங்களிடமிருந்து என்றுமே திருப்பிக் கொள்ளார். உங்களுக்கு அவர் செய்துள்ளவற்றை இப்பொழுது எண்ணி பாருங்கள். நீதியின் ஆண்டவரை போற்றுங்கள், வாயார அவரை அறிக்கையிடுங்கள், என்றுமுள்ள மன்னரை ஏத்தி போற்றுங்கள். நான் அடிமையாய் வாழும் நாட்டில் அவரை போற்றுவேன். அவருடைய ஆற்றலையும் மேன்மையையும் பாவ நாட்டமுள்ள இனத்தார் முன் அறிக்கையிடுவேன். பாவிகளே, மனம் திரும்புங்கள், அவர் திருமுன் நேர்மையுடன் ஒழுகுங்கள். ஒருவேளை அவர் உங்கள் மீது அருள் கூறுவார், உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். நான் என் கடவுளை புகழ்ந்தேத்துவேன். என் உள்ளம் விண்ணக வேந்தரை போற்றுகின்றது. அவரது மேன்மையை நினைந்து பேருவகை கொள்கிறது. அனைவரும் புகழ்பாடுங்கள், எருசலேமில் அவரை போற்றுங்கள். திருநகரான எருசலேமே, உன் மக்களுடைய செயல்களின் பொருட்டே அவர் உன்னை தண்டிப்பார். நீதிமான்களின் பிள்ளைகள் மீது மீண்டும் இரக்கம் காட்டுவார். உமது கூடாரம் உமக்காக மீண்டும் மகிழ்ச்சியுடன் அமைக்கப்படும். நாடு கடத்தப்பட்ட உங்கள் அனைவரையும் இன்புறுத்தி நலிவுற்ற உங்கள் அனைவர் மீதும் தலைமுறை தோறும் அன்பு செலுத்துவாராக. உலகின் எல்லைகள் வரை பேரொளி சுடர்க. தொலையிலிருந்து பல நாடுகள் எருசலேமிடம் வரும். உலகின் எல்லா எல்லைகளிலிருந்தும் மக்கள் உமது திருப்பெயர் விளங்கும் இடத்திற்கு வருவார்கள். விண்ணக வேந்தருக்கு தம் கைகளில் காணிக்கை ஏந்தி வருவார்கள். எல்லா தலைமுறைகளும் உன்னில் மகிழ்ந்து பாடும். தெரிந்து கொள்ள பெற்ற நகரின் பெயர் தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கும். உனக்கு எதிராக வன் சொல் கூறுவோரும் உன்னை அழிப்போரும் சபிக்கப்படுவர். உன் மதில்களை தகர்ப்போரும் உன் காவல் மாடங்களை தரைமட்டமாக்குவோரும் உன் வீடுகளை தீக்கிரையாக்குவோரும் சபிக்கப்படுவர். ஆனால் உனக்கு என்றென்றும் அஞ்சுவோர் அனைவரும் ஆசி பெறுவர். வாரீர், நீதிமான்களின் மக்களை குறித்து மகிழ்வீர். ஏனெனில் அவர்கள் அனைவரும் மீண்டும் ஒன்று கூடுவர். என்றுமுள்ள ஆண்டவரை போற்றுவர். உன்னிடம் அன்பு கொண்டோர் பேறு பெற்றோர். உன் நிறைவாழ்வு கண்டு மகிழ்வோர் பேறு பெற்றோர். உன் தண்டனைகள் எல்லாவற்றையும் குறித்து வருந்துவோர் பேறு பெற்றோர். அவர்கள் அனைவரும் உன் பொருட்டு அகமகிழ்வார்கள். உனது முழு மகிழ்ச்சியையும் என்றென்றும் காண்பார்கள். என் உயிரே, மாவேந்தராம் ஆண்டவரை போற்று. எருசலேம் நகர் எக்காலத்துக்கும் அவரது இல்லமாக எழுப்பப்படும். என் வழிமரபினருள் எஞ்சியோர் உனது மாட்சியை கண்டு விண்ணக வேந்தரை புகழ்வாராயின் நான் எத்துணை பேறு பெற்றவன். எருசலேமின் வாயில்கள் நீலமணியாலும் மரகதத்தாலும் உருவாகும். உன் மதில்கள் விலையுயர்ந்த கற்களால் கட்டப்படும். எருசலேமின் காவல் மாடங்கள் பொன்னாலும் கொத்தளங்கள் பசும் பொன்னாலும் அமைக்கப்படும். எருசலேமின் வீதிகளில் மாணிக்கமும் ஓபியர் நாட்டு கற்களும் பதிக்கப்படும். எருசலேமின் வாயில்கள் மகிழ்ச்சி பாக்கள் இசைக்கும். அதன் இல்லங்கள் தோறும் அல்லேலூயா, இஸ்ராயேலின் கடவுள் போற்றி என முழங்கும். கடவுளின் ஆசி பெற்றோர் அவரது திருப்பெயரை என்றென்றும் வாழ்த்துவர். தோபித்து ஆகமம் அதிகாரம் 14. தோபித்தின் புகழ்பா நிறைவு பெற்றது. தோபித்து தம் 112ஆம் வயதில் அமைதியாக இறந்தார். நினிவேயில் சிறப்புடன் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பார்வை இழந்தபோது அவருக்கு வயது 62. அவருக்கு பார்வை திரும்பிய பின் வளமாக வாழ்ந்து தர்மங்கள் புரிந்து வந்தார். கடவுளை போற்றுவதிலும் அவரது பெருமையை அறிக்கையிடுவதிலும் ஓயாது ஈடுபட்டிருந்தார். அவர் இறக்கும் தருவாயில் இருந்தபொழுது தம் மகன் தோபியாவை அழைத்து பின்வருமாறு அறிவுறுத்தினார். மகனே, உன் மக்களை அழைத்துக் கொண்டு மேதியாவுக்கு தப்பிச் செல்.
ஏனெனில் நினிவேக்கு எதிராக இறைவாக்கினர் நாகூம் வழியாக கடவுள் கூறிய வாக்கு நிறைவேறும் என நம்புகிறேன். கடவுள் அனுப்பிய இஸ்ராயேலின் இறைவாக்கினர்கள் அசீரியாவுக்கும் நினிவேக்கும் எதிராக கூறிய அனைத்தும் தவறாது நிகழும். உரிய வேளையில் அவை அனைத்தும் நடந்தே தீரும். பாபிலோன், அசீரியா ஆகியவற்றை விட மேதியா நாடு பாதுகாப்பாக இருக்கும். ஏனெனில் கடவுள் கூறிய அனைத்தும் நிறைவேறும் என நான் நம்புகிறேன். அவையெல்லாம் தவறாது நடந்தே தீரும். இஸ்ராயேல் நாட்டில் வாழும் நம் உறவினர் அனைவரும் சிதறடிக்கப்பட்டு அந்த நல்ல நாட்டிலிருந்து கடத்தப்படுவர். சமாரியாவும் எருசலேமும் உட்பட இஸ்ராயேல் நாடு முழுவதும் பாலை நிலமாகும். கடவுளின் இல்லம் தீக்கிரை ஆகி சிறிது காலத்திற்கு பாழடைந்து கிடக்கும். கடவுள் மீண்டும் அவர்கள் மீது இரக்கம் காட்டுவார். மீண்டும் அவர்களை இஸ்ராயேல் நாட்டுக்கு கூட்டிக் கொண்டு வருவார். மீண்டும் அவர்கள் கடவுளின் இல்லத்தை கட்டி எழுப்புவார்கள். ஆனால் குறிப்பிட்ட காலம் நிறைவேறும் வரை அது முதலில் கட்டப்பட்ட இல்லம் போன்று இராது. அதன்பின் இஸ்ரவேலர் அனைவரும் சிதறடிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து திரும்பி வருவர். எருசலேமை சிறப்புடன் கட்டி எழுப்புவர். இஸ்ராயேலரின் இறைவாக்கினர்கள் கூறியபடி அந்நகரில் கடவுளின் இல்லம் கட்டப்படும். உலகம் முழுவதிலும் உள்ள மக்களினத்தார் அனைவரும் மனம் மாறுவர். உண்மையாகவே கடவுளுக்கு அஞ்சுவர். தங்களை ஏமாற்றி தவறான வழியில் நடக்க தூண்டிய சிலைகளை எல்லாம் விட்டொழிப்பர். என்றுமுள்ள கடவுளை நேர்மையுடன் போற்றுவர். அக்காலத்தில் எஞ்சியிருக்கும் இஸ்ராயேல் மக்கள் அனைவரும் உண்மையில் கடவுளை நினைப்பர். ஒன்று கூடி எருசலேமுக்கு திரும்பி வந்து தங்களுக்கு அளிக்கப்பட்ட ஆபிரகாமின் நாட்டில் எக்காலத்துக்கும் பாதுகாப்பாக குடியிருப்பர். உண்மையில் கடவுள் மீது அன்பு கூர்வோர் மகிழ்வர். பாவமும் அநீதியும் புரிவோர் உலகம் எங்கிலும் இருந்தும் மறைவர். இப்பொழுது என் மக்களே, உங்களுக்கு நான் இடும் கட்டளை: கடவுளுக்கு உண்மையாக பணிபுரியுங்கள். அவர் திருமுன் அவருக்கு உகந்ததை செய்யுங்கள். நேர்மையாய் ஒழுகவும் தர்மங்கள் செய்யவும் உங்கள் குழந்தைகளுக்கு பயிற்சி அளியுங்கள். அதனால் அவர்கள் கடவுளை நினைத்து எக்காலத்திலும் முழு ஆற்றலுடன் உண்மையோடு அவரது பெயரை போற்றுவார்கள். இப்பொழுது மகனே, நினிவேயிலிருந்து புறப்படு, இங்கு தங்காதே. என் அருகில் உன் தாயை அடக்கம் செய்த பின் என் நாட்டின் எல்லைக்குள் தங்காதே. ஏனெனில் இங்கு அநீதி மலிந்துள்ளது, வஞ்சகம் நிரம்பியுள்ளது. மக்களோ அதை பற்றி வெட்கப்படுவதில்லை என்பதும் எனக்கு தெரியும். மகனே, தன்னை வளர்த்து ஆளாக்கிய அகிகாருக்கு நாத்தாபு செய்ததை எண்ணிப்பார். நாத்தாபு அகிகாரை உயிரோடு மண்ணில் புதைக்கவில்லையா? அதனால் கடவுள் நேரடியாக அவனை தண்டித்தார். அகிகார் ஒளியை கண்டான், நாத்தாபோ முடிவில்லா இருளில் மறைந்தான். ஏனெனில் அவன் அகிகாரை கொல்ல முயன்றான். அகிகார் தர்மம் செய்ததனால் நாத்தாபின் சூழ்ச்சியிலிருந்து தப்பினான். ஆனால் நாத்தாபு தன் சூழ்ச்சியிலேயே சிக்கி மடிந்தான். இப்பொழுது என் மக்களே, தர்மத்தினால் வரும் நன்மையையும் அநீதியினால் வரும் தீமையையும், அதாவது சாவையும் எண்ணி பாருங்கள். என் உயிர் பிரிய போகின்றது. பின் தோபித்தை படுக்கையில் கிடத்தினர். அவர் இறந்த பின் சிறப்புடன் அடக்கம் செய்தனர். தம் தாய் இறந்ததும் தோபியா அவரை தம் தந்தையின் அருகில் அடக்கம் செய்தார். பின் அவரும் அவருடைய மனைவியும் மேதியாவுக்கு சென்றனர். அவர் தம் மாமனார் ரகுவேலுடன் எக்பத்தனாவில் வாழ்ந்தார். தம் மனைவியின் வயது முதிர்ந்த பெற்றோரை மரியாதையுடன் பேணி வந்தார். அவர்களை மேதியா நாட்டு எக்பத்தனாவில் அடக்கம் செய்தார். ரகுவேலின் சொத்துக்கும் தம் தந்தை தோபித்தின் சொத்துக்கும் உரிமையாளரானார். மக்களின் மதிப்புக்குரியவராய் தம் 117ஆம் வயதில் இறந்தார். இறக்கு முன் நினிவேயின் அழிவை பற்றி கேள்விப்பட்டு அதை கண்ணாலும் கண்டார். நினிவே கைப்பற்றப்பட்டதையும் மேதியாவின் மன்னர் அகிகார் நினிவே மக்களை மேதியாவுக்கு நாடு கடத்தியதையும் கண்டார். நினிவே மக்களுக்கும்
அசீரியாவின் மக்களுக்கும் கடவுள் செய்த அனைத்தையும் குறித்து அவரை புகழ்ந்தார். நினிவேக்கு நிகழ்ந்ததை முன்னிட்டு தாம் இறக்க முன் மகிழ்ந்தார். கடவுளாகிய ஆண்டவரை என்றென்றும் புகழ்ந்தார். விவேகமுள்ளவர்களின் சொற்களில் ஞானம் காணப்படும். மதிகெட்டவர்களின் முதுகிற்கு பிரம்பே ஏற்றது. ஞானமுள்ளோர் அறிவை தம்மகத்தே வைத்திருப்பர். மூடர் வாய் திறந்தால் அழிவு அடுத்து வரும். செல்வரின் சொத்து அவருக்கு அரணாயிருக்கும். ஏழையரின் வறுமை நிலை அவர்களை இன்னும் வறியோராக்கும். நேர்மையாளர் தம் வருமானத்தை வாழ்வதற்கு பயன்படுத்துகின்றனர். பொல்லாதவரோ தம் ஊதியத்தை தீய வழியில் செலவழிக்கின்றனர். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, முற்காலத்தில் கிமு 700களில் உண்மை பற்றி குறிப்பிடப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அழகாக நிறைவேற்றிருக்கீங்க. ஆண்டவரே, நீர்தான் வரவிருக்கக்கூடிய மெசியான நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் அப்பா. ஒரு வார்த்தை, ஒரு புள்ளி கூட அதிலிருந்து நீங்கள் நிறைவேற்றாமல் விடலாப்பா. ஆண்டவரே, நாங்கள் நீங்கள் விரும்புகிறபடி முழு இதயத்தோட, முழு உள்ளத்தோட, முழு ஆன்மாவோட, முழு பலத்தோட உண்மை அன்பு செய்யணும்ப்பா. கட்டளைகளை கடைபிடிச்சு உங்களை அன்பு செய்கிறோன்ற அப்படின்றத நாங்கள் நிரூபிக்கணும். தோபியாவை போல வாழணும் பரிசுத்தமாக. அம்மா, அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தாங்கம்மா. அப்படிப்பட்ட உங்களுடைய இதயத்தை எங்களுக்கு தந்தரலும். எங்களுடைய இதயத்தை எங்களுடைய ஒழுங்கற்ற பற்றுதல்களிலிருந்து விடுவித்தரலும் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். முதல்ல இன்றைய தினத்திற்கான விளக்க உரையில் போகலாம் பாருங்கள். இன்றைக்கி எசேயா இறைவாக்கினர் 11ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமானது. அதில் பாருங்கள், 1-5 வசனங்கள். ஒரு புதிய ஒரு மகன், ஒரு குழந்தை, அவர் தாவீதை போல இருப்பார். எப்படி? ஏன்னா அவர் என்ன சொல்கிறார்? ஈசாயினுடைய அடிமரத்து. ஈசாய் யார்? ஈசாய் தான் தாவீதுடைய அப்பா, ஜெஸ்ஸி அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறோம். ஈசாயின் அடிமரத்தில், இப்போ அடிமரம்னு ஏன் சொல்கிறாங்க? அடிமரம்னா வெட்டியாச்சு. பாருங்கள் அன்பர்களே, ஒரு மரம் வெட்டிடுச்சுன்னா அவ்வளோதான் நினச்சிட்டோம். ஆனால் அந்த மரத்துலேருந்து ஒரு துளிர் விடுகிறது. தாவீதின் வேரிலிருந்து, அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். அந்த வேறு தான் ஆண்டவர் இயேசு, தாவீதின் வேறு. இதை பாருங்கள், திருவெளிப்பாடு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அதுக்கப்புறம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் திருவெளிப்பாடில் வாசனா ஆண்டவர் இயேசு தான் தாவீதின் வேறு, ரூட் ஆஃப் டேவிட் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பாருங்கள், எசேயா புத்தகம் அங்கே திருவெளிப்பாடோட கனெக்ஷன் இருக்குது. புனித யோவான் அதை பார்க்குறாரு காட்சியில். தாவீதின் வேறு ஒன்று வருகிறது. அந்த வேரினுடைய கிளைகள் யார்? நம்ம தான். அதன் கனிகள் என்ன? ஆவியானவரின் கனிகள். அன்பு, அமைதி, கனிவு, நன்னயம், இதெல்லாம் தந்தோன்னா நம்ம ஆவியானவரை கனிகளை தந்து தந்தையை ஆட்சிப்படுத்துகிறோம். நம்ம யாரோட இணைஞ்சிருக்கிறோம்? நற்கரணையிலும் வார்த்தையிலும். வார்த்தை நமக்குள்ளேருந்து நம்ம நற்கரணை பெற்றுக்கொண்டு அவரோடு இருந்தோன்னா, அவர் நமக்குள்ளே இருந்தார்னா அந்த வேரோடு நம்ம இணைஞ்சிருக்க கிளை, அவர் அந்த திராட்சை கொடி, தாவீதின் அந்த அடி மரத்திலிருந்து வெளியே வந்த அந்த கொடி. அது மட்டும் இல்லை பாருங்கள், இந்த ஈசாயினுடைய அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்க்கிறது அப்படின்றத புனித பவுல் ரோமேர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நேரடியாக அதை கோட் பண்ணுறாரு. இதை மேற்கோள் காட்டி சொல்கிறார், ஆண்டவர் இயேசு தான் அந்த ஈசாயினுடைய அடிமரத்தில் வந்த தாவீதின் வழிமரபில் வந்த அந்த தளிர். தாவீது எவ்வளோ சென்ட்ரலாக இருக்கார் பாருங்கள் அன்பந்தருடைய தாவீது அரசர். ஏன்னா அவருடைய வாழ்க்கை அப்படி ஆண்டவரை புகழ்ந்தார். என்ன தெரியுமா அவருடைய ஸ்ட்ரென்த்து? இத்தனை திருப்பாடல், அத்தனை ஜபங்கள், ஆண்டவர் மேலே அன்பு, வேறு எது மேலேயும் இல்லை. ஒரு சில இடங்களில் தப்பு செஞ்சார் மனுஷ பலவீனத்தில், ஓகே, பட் அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டு அழகாக திரும்பினார். அந்த மாதிரி யார் திரும்பினா? எந்த அரசர் பாருங்கள். அதனால தான் ஆண்டவருக்கு தாவீது அவ்வளோ பிடிச்சிருச்சு. அப்படி நம்ம இருக்கணும் அன்பார்ந்தவர்களே. இப்போ தாவீதை விட பெரியவர், புதிய தாவீதை நம்ம பெற்றுக்கிறோம். அவரே நமக்குள்ளே நம்ம ரத்தமும் சதையுமாக மாறிட்டுருக்காரு நற்கருணையில். அப்போ நம்ம இன்னும் எவ்வளோ தாவீதை விட பெரிய நீதிமான்களாக நம்ம இருக்கணும். 2ஆம் வசனத்தில் பாருங்கள், அந்த 7 ஆவிகள் பாருங்கள், ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரைத்திறன், ஆற்றல்னால் அதான் திடம், ஃபார்ட்டிடியூட், அதுக்கப்புறம் நுண்மதி, ஆண்டவரை பற்றின அச்சம், ஃபியர் ஆஃப் காட்,
ஆனால் ஒன்று மட்டும் இருக்குது, பயட்டி, பயபக்தி மட்டும் குறையுது. ஸோ அதை நம்ம மேபி அந்த 3வது வசனத்தில் பார்க்கலாம் பாருங்கள். ஆண்டவர் மேல் பக்தி கொள்வதில் மகிழ்ச்சி. ஸோ பயபக்தின்னு என்னென்னா, ஆண்டவர் மேலே அஞ்சு நடந்து ரொம்ப பயபக்தியாக இருக்கிறது நமக்கு மன மகிழ்ச்சி தரும். ஸோ அங்கேருந்து நம்ம டிரைவ் பண்ணலாம் அந்த பக்தி அப்படின்ற அந்த ஒரு தூயாவினருடைய கொடையை. ஸோ 7 கொடைகளும் இங்கே எசையா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த 7 தான் நம்ம வந்து திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஒரு 7 தண்டுகளை கொண்ட விளக்க பார்க்குறோம். அதுதான் தூய ஆவியானவர். இந்த 7 ஆவிகள் தான் ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், திடம், நுண்ணறிவு, ஆண்டவரை பற்றின அச்ச உணர்வு, பயபக்தி. இது எல்லாமே அங்கே இருக்குது. திருவெளிப்பாடு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் இந்த 7 ஆவிகளை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எசையா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்கிது. அது மட்டும் இல்லை பாருங்கள், ஆண்டவரின் ஆவி அவன் மேல் இறங்கும், தங்கியிருக்கும். இது எங்கே நிறைவேறதை நம்ம பார்க்குறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஆண்டவர் இயேசு ஞானஸ்நானம் பெற்று வெளிவரும்போது ஆவினர் அவர் மேலே இறங்குறார். ஸோ இங்கே இறைவா குறைச்சது அங்கே நடக்குது அன்பார்ந்தவர்களே. எவ்வளோ தொடர்புகள் பாருங்களேன். அதுக்கப்புறம் 4ஆம் வசனம் பாருங்கள், வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அவர் அடிப்பார். அன்பார்ந்தவர்களே, இதுதான் திருவெளிப்பாடு 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமும் 21ஆம் வசனத்திலும் அந்த அந்த மெசியாவினுடைய வாயிலிருந்து ஒரு ராட், ஒரு கோல் ஒன்று புறப்படுகிறது. ஒரு 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 கூர்மையான ஒரு வாள் ஒன்று புறப்படுகிறது. அதனால் அவர் நாடுகளை அடித்து தகர்க்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். திருவெளிப்பாடு 19ஆம் அதிகாரம். அப்போ பாருங்கள், இங்கே ஆக்சுவலாக வார்த்தை என்னும் கோலினால்னு இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து வாயிலிருந்து புறப்படும் கோலினால் அவர் கொடியவரை அடிப்பார்னு தான் ஆக்சுவலாக மொழிபெயர்க்கணும். ஒரிஜினலாக ஆங்கிலத்திலலாம் பார்த்தோன்னா, எபிரேயத்தில் பார்த்தோன்னா அப்படி தான் இருக்கான். ஸோ எவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். மெசியாவினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த அந்த கூரான வாள், கோல், இதெல்லாமே அவருடைய வார்த்தைகள். அதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்த பகுதிக்கு போகிறோம். ஸோ முதல்ல அந்த தாவீதினுடைய ஒரு அடிமரத்திலிருந்து, ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு 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 தளிர், ஒரு குழந்தையை பிறக்கும். அது வந்து தாவீதின் அரசாட்சி நிலைநாட்டும், நீதியில் நடத்தும், அமைதியை கொடுக்கும், சாலமனை போல. ஸோ அதனால தான் தாவீதின் மகன் சொல்கிறோம். ஸோ புதிய அரசாட்சியை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது என்னது? 11ஆம் அதிகாரத்தில் 6லேருந்து 9 வசனங்களில் புதிய ஒரு படைப்பு பாருங்கள். அதில் பாருங்கள் என்னென்ன சொல்கிறாங்க. இந்த சிங்கக்குட்டிகளை வந்து நீங்கள் இது பண்ணுவீங்க, அது பண்ணுவீங்க. இங்கே வந்து இந்த இந்த ரொம்ப ரொம்ப ஒருத்தர் ஒன்றுக்கு ஒன்று சாப்பிடக்கூடிய குடி விலங்குகள்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாடுற அளவுக்கு அவ்வளோ ஒரு அமைதி. அதை தாங்க சொல்லுவாங்க. அதை நம்ம லிட்ரலாக எடுத்துக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அமைதி நிலவும் அவருடைய படைப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இது ஆண்டவர் இயேசுவின் காலத்தில் அவருடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்புக்கு அப்புறம் அது துவங்கியது. திருச்சுவின் வழியாக உலகத்தில் அமைதி ஏற்படுத்த துவங்கியது. ஆனால் அது முழுசாக நிறைவேறுவது விண்ணகத்தில். அது அந்த அந்த புதிய சீயோனில், அந்த புதிய எருசலேம், அது விண்ணகத்தில் தான் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சீயோன், இந்த புதிய எருசலேம், மேலே இருக்கக்கூடிய அந்த எருசலேம் சீயோனுக்கு ஒரு முன்னடையாளமாக இங்கே இருக்கிறது. ஒரு பிரதிநிதியாக இங்கே நம்ம உலகத்தில் இருந்து அந்த அமைதியை, ஆண்டவரின் அரசாட்சி, அந்த புதிய படைப்பை, இந்த நகரத்தை இங்கே நிலைநாட்ட ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால் அது நிறைவு பெறுகிறது ஆண்டவருடைய இறுதி 2ஆம் வருகையின் போது. நம்ம ஒரு புதிய விடுதலை பயணத்தில் ஈடுபடுவோம். அப்போ அங்கே விண்ணகத்துக்கு போகும்போது அதை நிறைவு செய்கிறோம். அவர் சொல்கிறார் பாருங்கள், என் திருமுலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை, கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரில் நிறைந்திருக்கிறது போல, கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். மந்தர்களே, அந்த திருமுலை, அந்த புதிய சீயோன், அந்த புதிய எருசலேம், அந்த ஹோலி மவுண்டன், பரிசுத்தமான அவருடைய திருமலை பாருங்கள். புதிய ஏதேன், அதுவும் ஒரு மலை தான், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். புதிய ஒரு திருச்சபை, புதிய ஒரு தோட்டத்தை அவர் உருவாக்க போகிறார். ஸோ பாருங்கள், அதெல்லாம் இந்த திருச்சபைக்கு, நம்ம கத்தோலிக்க திருச்சபைக்கும் விண்ணுலகில் இருக்கக்கூடிய அந்த சீயோனுக்கும் இங்கே இருக்கக்கூடிய நம்ம சீயோனுக்கும் ஒரு முன்னடையாளமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்ன சொல்கிறா பாருங்கள். பால்குடி குழந்தை கூட 8ஆம் வசனத்தில் விரியன் பாம்பின் மீது அந்த மலையில் விளையாடும். அது போய் பிறந்த குழந்தை கூட போய் அதனுடைய கைகளை வந்து அந்த கட்டுவிரியன் பாம்பினுடைய அந்த வலைகளுக்குள்ளே கையை விடும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சின்ன குழந்தை தான் தொடர்ந்து வழி நடத்தும்
6ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், யார் இந்த சின்ன குழந்தை, யார் இந்த பால் குடிக்கும் குழந்தைகள் எல்லாமே. ஆண்டவர் சொல்கிறா பாருங்க, நீங்கள் குழந்தையை போல் மாறவிட்டால் விண்ணரசுக்குள்ளே நுழைய முடியாது. நம்ம குழந்தையை போல் மாறி தந்தை மேலே நம்பிக்கை இருக்கும்போது எதை வேணாலும் நம்ம மிதிக்கலாம். அதனால தான் ஆண்டவர் சீடர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குறாரு. நீங்கள் விரியன் பாம்பின் மேலும் தேளுகள் மேலும் எல்லாத்து மேலேயும் விஷத்தை கொள்ளும் நஞ்சை குடித்தா கூட உங்களுக்கு எதுவும் ஆகாது, எல்லாத்தையும் மிதிக்கும் கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு தரேன். இங்கே சொன்னது அங்கே நிறைவேறது பாருங்கள், ஆண்டவர் அது அதிகாரத்தை கொடுக்குறார். ஸோ இதெல்லாம் ஒரு உருவகமாக நாம் பார்க்கணும். நேரடியாக பாம்பு மேலே போய் கை வைக்கிறது இல்லை. அப்படின்னா என்ன, சாத்தானின் மேலும் தீமை மேலும் தீய ஆவிகள் மேலேயும் சாவின் மேலேயும் பாவத்தின் அடிமைத்தனத்தின் மேலேயும் எல்லா வன்முறைகள் மேலேயும் ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுக்குறார். எப்போது நம்ம குழந்தைகளாக மாறி இருக்கும்போது, விண்ணரசுக்குள்ளே நுழைஞ்சிருக்கும்போது. அதுக்கப்புறம் பாருங்கள், 10ஆம் வசனத்துலேருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் புதிய புதிய விடுதலை பயணத்தை அவர் அங்கே இறைவாக்கு உரைக்கிறார், எசேயா இறைவாக்கினர். இந்த டைம் மோசேயை நடத்த மாட்டார், ஈசாயினுடைய வேர், ஈசாயின் அடிமரத்திலிருந்து வரக்கூடிய வேரின் அந்த புதிய விடுதலை பயணத்தை நிறைவேற்றப் போகிறது. 15ஆம் வசனத்தில் பாருங்கள், எகிப்தின் கடலின் முகத்தை ஆண்டவர் முற்றிலும் வற்ற செய்வார், பேராற்றின் மேல் கையை அசைத்து அனல் காற்றை வீச செய்வார், கால் நனையாமல் மக்கள் கடந்து வரும்படி அந்த ஆற்றை 7 கால்வாய்களாக பிரிப்பார். 7 ஆவிகளின் வழியாக ஆண்டவர் ஜீவ தண்ணீரை நமக்குள்ளே கொடுத்து தூய ஆவியானவர் நம்மளுடைய இதயத்தில் ஊற்றி நமக்கு ஒரு புதிய விடுதலை பயணத்தை ஏற்படுத்த போகிறார். பாவமே இல்லாமல் நம்ம வெளியே, கால் நனையாமல் பாவம் இல்லாமல் நம்ம வெளியே வரப்போகிறோம். அந்த 7 ஏன் பிரிக்கிறாரு? 7 ஆவிகளின் வழியாக ஆண்டவர் இதை நிறைவேற்றப் போகிறார். தூய ஆவியானவரின் 7 கொடைகள் வழியாக 7 ஞானம், புத்தி, அறிவு, ஆலோசனை, திடம், பக்தி, தேவ பயத்தினால. 10ஆம் வசனம் பாருங்கள், அந்த நாள்களில் மக்கள் இனங்களுக்கு சின்னமாக விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். நடக்குதான் பாந்தர்களே, ஆண்டவர் இயேசுவை எத்தனை பேர் பிற இனத்தவர்கள் தேடி வந்திருக்கிறோம். எல்லாரும் இன்றைக்கி இணைக்கப்பட்டிருக்கோம் ஆண்டவர் இயேசுக்கிட்ட. அதுக்கப்புறம் 12ஆம் வசனம் பாருங்கள், உலகின் 4புறத்திலும் இருந்து மக்களை அவர் கூட்டி சேர்ப்பார். பாருங்கள், உலகமெங்கும் சென்று நற்செய்தி அறிவிங்கள், ஆண்டவராக தான் சொன்னார். உலகமெங்கும் சென்று 4புறத்திலிருந்து எல்லாரையும் ஆண்டவர் கூட்டி சேர்த்துருக்கிறார். இன்றைக்கி எல்லாம் ஒரே அந்த திருமலையில் சேர்ந்துருக்கிறோம், கத்தோலிக்க திருச்சபை என்ற திருமலையில். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மந்திர்களே. அதுலேயும் பாருங்கள், அந்த பிறனத்தவர்கள்லாம் சேர்க்குறது தான் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே எப்படி எசேயா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் சொல்லியிருக்கார் பாருங்கள். அவருக்கு யாரையுமே விடுறதுக்கு விருப்பம் இல்லை. தந்தைக்கு மொத்த படைப்பையும் தூக்கணும், அவருடைய மகனில் ஒன்றாக இணைச்சி மகனனுடைய மறை உடலாக ஒன்றாக இணைத்து திருச்சபையில் மீட்டு கொண்டு வரணுன்றது தான் தந்தையினுடைய விருப்பம். நம்ம அதுக்கு ஒத்துழைக்கிறோமா? ஞானஸ்தானம் பெற்று நம்ம அதோடு சேர்ந்து அவரோட செயல்படுகிறோமா? இல்லை நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்கோமா சுயநலத்தோட? 16ஆம் வசனம் பாருங்கள், சியோனிலிருந்து குடியிருப்போரே ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். அப்போ பாருங்களேன், சியோனை ஆர்ப்பரித்து அக்களிக்க சொல்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேல் தூயவர் அவங்களிடையே அவங்க குடியிருக்கிறாராம், சிறந்து விளங்குகிறாராம். அதனால தான் பாருங்கள், மாதாக்குள்ளே ஆண்டவர் இயேசு வந்ததுக்கப்புறம் மாதாவால் சும்மா இருக்குமில்ல, என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி பெருமைப்படுத்துது, பாடுறாங்க, அக்களிக்கிறாங்க. ஏன்னா அந்த இஸ்ரேலின் தூயவர் மாதாக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போ அந்த புதிய சியோனுக்குள்ளே இருக்காங்க. அதனால் மாதா சியோன், புதிய சியோன் அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுறாங்க. மாதா என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி பெருமைப்படுத்துது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அன்பந்தர்களே. சரி, இன்றைக்கி தோபித்துக்குள்ளே போவோம். தோபித்தில் பாருங்கள், 13ஆம் அதிகாரத்தில் தோபித்து அழகாக அந்த பாடலில் அவர் பாடுறாரு பாருங்கள். எப்படி கடவுள் வேலை செய்கிறான்னு கண்டுபிடிச்சிட்டார் அன்பந்தர்களே. நம்ம இந்த காலத்தில் கடவுள் நம்மளை தண்டிக்க மாட்டார். கடவுள்லாம் ரொம்ப இறக்கமானவர், அன்பு செய்கிறவர். இல்லை அன்பு ஒரு அப்பா ஒரு அம்மா பிள்ளை அன்பு செஞ்சாங்கன்னா ஒரு சில விஷயங்களில் கண்டிக்கணும், ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். இல்லைனா அந்த ஜென்ம சுபாவத்தில் இருக்க பிள்ளைங்க அந்த ஜென்ம சுபாவத்திலே கெட்டு அழிஞ்சிருவாங்க. இன்றைக்கி நம்ம இங்கே கண்டிக்கலைன்னா சொல்லுவாங்களே, வீட்டில் கண்டிக்கலைன்னா தெருவில் கண்டிக்கப்படுவார்கள், வேறு யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாங்க. இப்போ அந்த நிலைமையும் இல்லை, தெருவுலையும் யாரும் கண்டிக்கிறதுக்கு இல்லை. நீ என்ன வேணால் பண்ணு, நீ அடி வாங்கிட்டு போ அப்படின்றாங்க. அவ்வளோ மோசமாக போயிடுச்சு. தோபித்து சொல்கிறார் பாருங்க, 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவர் தண்டிக்கிறார் ஆனால் இரக்கமும் காட்டுகிறார். ஏன் தண்டிக்கிறாரு? அப்போ தான் அவர் நம்ம சுயநினைவுக்கு வரும். அதான் சொல்கிறார், மூடர்களுக்கு முதுகில் பிரம்பு தான்
கரெக்டானது ஏற்றுறது அப்படின்னு சொல்லி. அதனால தான் புனிதர்கள் தங்களையே சாட்டையாக அடிச்சுக்கிட்டாங்க. மூடர்களாக அவங்களே பார்த்தாங்க. பாவம் செய்கிற முட்டாள்களாக பார்த்தாங்க. சாட்டையால் அடித்து உடலை வருத்தி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. புத்திக்கு தங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தினாங்க. ஆவியானவருக்கு மாமிசத்தை கட்டுப்படுத்தினாங்க. சாட்டையால் அடிச்சுக்கிட்டாங்க. உடலில் சாக்கோடை அணிஞ்சாங்க. பெல்ட்டு அணிஞ்சிக்கிட்டாங்க. முற்கள்னால் ஆனது கல்கள் மேலே முட்டி போட்டாங்க, படுத்தாங்க, உப்பு மேலே முட்டி போட்டாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. நண்பர்களே, உடலை வருத்தாமல் இந்த பாவத்திலிருந்து வெளியேற முடியாது. அவர் தண்டிப்பார், ஆனால் அவர் இரக்கமும் காட்டுவார். பாதாளத்தில் ஆழத்திற்கு தள்ளுகிறார், ஆனால் பேரழிவிலிருந்து நம்மை மேலேவும் தூக்கி எடுக்கிறார். 5ஆம் வசனம் பாருங்கள், தோபித்து 13. உங்களுடைய நெறிக்கேட்டான செயல்களுக்காக அவர் உங்களை தண்டிக்கிறார், உங்கள் அனைவர் மீதும் இரக்கத்தையும் பொழிவார். அதுக்கப்புறம் 9-10 பாருங்கள், உங்கள் மக்களுடைய செயல்களின் பொருட்டே அவர் உங்களை தண்டிப்பார், ஆனால் நீதிமான்களின் பிள்ளைகள் மீது மீண்டும் இரக்கத்தை காட்டுவார். எஞ்சி இருப்போர் கடவுளை அவர்களை திரும்பவும் அவருடைய மீட்பை காண செய்வார். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இன்றைக்கி நம்ம அதனால் நீதிமொழிகள் 10:13 வாசித்தோம். மூடர்களுடைய முதுகுக்கு பிரம்பே ஏற்றுது. நம்ம தான் அந்த மூடர்கள். பிரம்பு இல்லாமல் நம்ம வழிக்கு வரமாட்டோம். 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் உங்கள் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அவர் பாழ் திரும்பி அவர் திருமுன் உண்மையுடன் ஒழுகினார், அவர் உங்கள் பால் திரும்புவார், தமது முகத்தை உங்களிடமிருந்து என்றுமே திருப்பிக் கொள்ள மாட்டார். நம்ம உண்மையிலேயே ஜெபமாலையில் நம்ம மனசை ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம மனசு ஆண்டவர்கிட்ட எழும்ப மாட்டேங்குது. நம்ம தேவைக்காக எழும்புது, ஆனால் அவருக்காக எழும்ப மாட்டேங்குது. ஏன்னா நம்ம மனசு நிறைய விஷயங்கள் இன்னும் அந்த ஜென்ம சுபாவத்தினால பாவம் செய்யக்கூடிய இயல்புனால அந்த ஒழுங்கற்ற பற்றுதலில் நிறையா மாட்டிக்கொண்டு இருக்கிறது. நிறைய ஒழுங்கற்ற விஷயங்கள் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், சாப்பாடு கடவுள் கொடுத்த நன்மை, கடவுள் நம்ம கொடுத்த ஆசீர்வாதம். ஆனால் அதை பாருங்கள், நம்ம அதை சாப்பிடாமல் ஃபாஸ்டிங் இருக்கும்போது தான் தெரியுது அதுக்கு நம்ம எவ்வளோ அதுக்கு நம்ம அடிக்ட் ஆகிருக்கிறோம் அப்படின்னு. அப்போது சாப்பாடு இல்லாமல் எதுவுமே இருக்க முடியாது. அப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் நிறைய நேரங்கள் நம்ம வாழ்கிறதே சாப்பிட்றதுக்காக தான் வாழ்கிறோம் நண்பர்களே. சாப்பாடு இருந்தால் தான் அடுத்து மற்றது தான் ஓடும், இல்லைன்னா ஓடாது வண்டியே. சில பேர் காஃபி குடிக்காமல் ஓடாது. ஒழுங்கற்ற பற்றுதல்கள் இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த கொடைகள், அதெல்லாம் தப்புன்னு சொல்ல. பட் நிறைய நேரங்களில் இதனால நம்ம நிறைவு அடைஞ்சிட்டு அவரை தேட மாட்டேங்கிறோம், அவருக்குரிய விஷயங்களை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். இந்த சாப்பாடு, இந்த தண்ணி, இந்த இதுக்காக, இந்த உலக தேவைக்கு அதை நிறைவு செய்கிறதுக்கு ஓடிட்டு அதை முடிச்சுக்கிறோம். ஃபாஸ்டிங் இருந்தால் தான் தெரியும் நண்பர்களே, நம்ம அதில் எவ்வளோ மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் ஒன்றும் சாப்பாடுக்கெல்லாம் பெரிய இது இல்லை, ஃபாஸ்டிங் இருந்து பார்த்தா தான் தெரியும் நம்ம எவ்வளோ அது மேலே எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், எவ்வளோ நம்ம உடம்பு அதை விரும்புது, இயங்குது அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் பாருங்கள், அதனால தான் அதை போய் சப்ஸ்டியூட் பண்ணுறாரு பாருங்கள். யோவான் நற்செய்தியில் உங்களுக்கு தெரியாத ஒரு உணவு உண்டு, என் தந்தையின் விருப்பத்தை செய்வதே அந்த உணவு. அது இப்போ ஜீசஸ்க்கு சாப்பாடை விட தந்தையின் விருப்பத்தை செய்கிறது தான் முக்கியம். அதனால அந்த அப்பத்தை, அந்த கல்லை அப்பமாக மாற்றுன்றப்ப என் தந்தையின் விருப்பம் அது கிடையாது, நான் செய்ய மாட்டேன். எவ்வளோ தைரியமாக ஆண்டவர் சொன்னார் பாருங்கள். சாப்பாடை விட, அதுவும் 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஆண்டவர் அதை சொல்கிறார். அதுக்காக நம்ம அதெல்லாம் சாப்பிடாமல் என்ஜாய் பண்ணாமல் அதை தவிர்த்துட்டு ரொம்ப இருக்கணும் அப்படி சொல்ல வரல. ஸோ நம்ம கரெக்டான லெவலில் வைக்கணும் நண்பர்களே. ஒரு விஷயத்தை இப்போ என்ன சொல்கிறது, நம்ம அந்த ஒரு சிக்கன் எடுத்துக்கோமே, அதில் ஒரு பிரியாணி எடுத்துக்கோமே, ஏதோ ஒன்று, அந்த விஷயத்த அதுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுத்துட்டணும் நம்ம மோஸ்ட்டாக. அதுக்கப்புறம் மீதி முக்கியமான விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில், அதுக்கு நம்ம போகணும். இது ஒரு உதாரணம், சாப்பாடு எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம சில பேர் நம்மளுடைய அந்த வரட்டு கௌரவத்தை பிடிச்சிக்கிட்டு இருப்போம். நம்மளுக்குன்னு ஒரு வீணான பெருமை ஒன்று இருக்கும், நம்மளை பற்றி என்ன யோசிச்சுருவாங்க அது. அப்புறம் அழகு, வெளிவேஷம், அதுக்கப்புறம் நம்மளுடைய மேபி படிப்பு திறன், ஏதோ அதுக்குள்ளே இதெல்லாம் தேவை தான். ஆனால் அதுக்குன்னு இப்போ உதாரணத்துக்கு சாப்பாடு ஒரு 10% அதுக்கு நம்ம கொடுத்துட்டு மீதி 90% நம்ம அங்கே கொடுக்கணுன்னா, மோஸ்ட்டாக நம்ம சாப்பாடுக்கு பார்த்தோன்னா அந்த ஒழுங்கற்ற பற்றுதல்னால, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஒழுங்கற்ற பற்றுதல், ஆதாமேவாள் ஜென்ம சுபாவத்தினால நமக்கு வந்திருக்கிறதுனால மோஸ்ட்டாக அதுக்கு ஒரு 50-60% முக்கியத்துவம் கொடுப்போம். மீதி 50% தான் வேலைக்கு கொடுப்போம். அப்படின்னா நம்ம கடவுளுடைய விஷயங்களுக்கு கொடுப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், உடலை வருத்தி உபவாசம் இருந்து ஜெபிச்சு அந்த பற்றுதலேருந்து வெளியே வரும்போது சாப்பாடுக்கு எவ்வளோ நம்ம வாழ்க்கையில், நம்ம மனசில்
அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த லெவலுக்கு குறைக்கணும். குறைச்சி அதை நியூட்ரலைஸ் பண்ணிட்டோன்னா நம்ம ஆன்மா, நம்மளோட இதயம் முழுமையாக கடவுளை அன்பு செய்ய முடியும். இன்றைக்கி தோப்பி சொல்கிறது போல் முழு இதயத்தோடு அவர் நம்ம தேட முடியும், அன்பு செய்ய முடியும். இல்லைனா சாப்பாட்டில் ஒழுங்கற்ற அந்த பற்றுதல்கள் இருந்துச்சுன்னா அதில் மாட்டிக்கிட்டு இருப்போம். ஆண்டவர் பக்கம் திரும்பாது, அது கொஞ்சம் பிடிச்சி இழுத்துட்ருக்கோம், ஒரு சின்ன கயிறு போட்டு வச்சுருக்கோம், தெரியாது. அதே மாதிரி வேற எங்கேயாச்சும் பாருங்கள், வரட்டு கௌரவம் இருக்குதா, அதை பிடிச்சிட்ருக்கோம். பேராசை இருக்குதா, நிறைய வேணும் பணத்து மேலே, இல்லை பதவி மேலே, இல்லை நம்மளை பற்றி யாராவது நல்லா பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டே இருக்கணும், வீண் பெருமை மேலே இருக்கா, இல்லை சோம்பேறித்தனம், நல்லா தூங்கணும், உடம்புக்கு சுகம் கொடுக்கணும், இல்லை இச்சைக்குரிய உணர்வுகள், இன்பங்கள், அழகு மேலே இருக்கா, இதிலெல்லாம் மாட்டிகிட்ருக்கோம் அன்பாந்தர்களே. இதெல்லாம் நம்மளுடைய மனசை முழுமையாக அவர் பக்கம் மேலே எழுப்ப விடாமல் இருக்கிட்டுருக்கு. இதிலேருந்து ஃப்ரீ ஆகணும். இதுதான் ஒரு சிலுவையரில் பேர் சொல்கிறாரு, ஜான் ஆஃப் த கிராஸ், அவருடைய அசென்ட் ஆஃப் மவுண்ட் கார்மெலில். புனித அவிலே தெரசா சொல்கிறாங்க, எல்லா ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸும், புனித இன்னாசியார், எல்லாருமே, அல்ஃபோன்சஸ் லிகரியார், சலேஷியார், எல்லாருமே தான் சொல்கிறாங்க, இப்போ இந்த மனசை இதிலேருந்து விடுவிக்கணும், தூய்மைப்படுத்தணும், சுத்திகரிக்கணும். அப்போ தான் நம்ம ஆண்டவருக்காக, ஆண்டவர் சொன்னால், ஆண்டவரே ஆனால் என்னால் அது பண்ண முடியாது, எனக்கு அது கஷ்டம், சொல்லவே மாட்டோம். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை பண்ணுவேன். மாதா அப்படி தான் ஃபுல்லாக செஞ்சாங்க, புனிதர்கள் அப்படி தான் செஞ்சாங்க. எவ்வளோவா இருந்தாலும், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பாருங்கள், சாப்பாடே வேணான்னாலும் ஆண்டவருடைய விருப்பமாக அதை தான் செய்வேன். தோவித்துப்பாங்க, சாப்பிட்றத விட்டுட்டு போய் அந்த இறக்க செயலை செஞ்சார். அதுதான் ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை, அவ்வளோ பசி, அதை விட்டுட்டு போய் செஞ்சார். அந்த அளவுக்கு நம்ம கடவுளுடைய திருவுளத்தை, அவருடைய கட்டளைகளை ஃபஸ்ட்டு கொடுக்குறோமா, அப்போ தான் நம்ம முழு இதயத்தோடு அன்பு செய்கிறோன்னு அர்த்தம். இப்போ புரியுத அன்பாந்தவர்களே, வாயில் முழு இதயத்தோடு அன்பு செய்கிறேன்னு சொல்லி பாடுறதில்லை, அன்பு கூறுவேன் பாடுறதில்லை. பாடலாம், பாடணும் கண்டிப்பாக, பட் அதோடு சேர்ந்து அதை நம்ம செயல்லையும் காட்டணும். அப்படி இல்லையா, அந்த சாப்பாடு, அந்த வீண் பெருமை, அந்த பணம், அந்த அழகு, அந்த இன்பம், எதெல்லாம் ஒழுங்கற்றதாக இருக்கிறதோ அதுவே நமக்கு சிலை வழிபாடாக மாறும். இஸ்ரேல் மக்களைப் போல் நாமும் அப்படி தான், அதை தான் சிலை வழிபாடு பண்ணிருக்கோம். ஆண்டவர் அதனால தான் நம்மளை பிரச்சனையில் போட்டு, இடுக்கங்களில் போட்டு அந்த சிலையை விடுன்றார், என் பக்கம் திரும்புன்றார். டிட்டாச் ஆனோம், அதில் அந்த ஒழுங்கற்ற பற்றுதல்லேருந்து வெளியே வந்தோம், நம்ம நற்குணங்களை வளர்ந்துக்கிட்டோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் பாருங்கள், 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், தெரிந்து கொள்ள பெற்ற நகரின் பெயர் தலைமுறை தலைமுறையாக நிலைத்து நிற்கும். யார் அந்த தெரிந்து கொள்ள பெற்ற அந்த நகரம்? தேவமாதா, ஆண்டவர் இயேசு, கத்தோலிக்க திருச்சபை. அதனால தான் மாதா சொல்கிறாங்க, தலைமுறை தலைமுறையாக என்னை பேருடையாள் என்று வாழ்த்திடுமே. ஏன்னா மாதா தான் அந்த தெரிந்து கொள்ள பெற்ற நகரம். ஏன்? ஏன்னா அதில் பாருங்கள், நம்ம பின்னாடி வாசிக்கிறோம், அதுக்கப்புறம் பாருங்கள், எக்காலத்துக்கும் அவரது இல்லமாக அந்த எருசலேம் இருக்கும். 17ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, எருசலேம் நகர் எக்காலத்துக்கும் அவருடைய இல்லமாக எழுப்பப்படும். எருசலேமில் எங்கே இப்போ எந்த அவருடைய உறைவிடமே இல்லையே அன்பாந்தர்களே. ஒரே ஒரு சின்ன ஒரு செவுறு தான் நின்றுட்டுருக்கு, அதில் தான் முட்டி யூதர்கள் வந்து ஜெபிச்சிட்ருக்காங்க. எருசலேமில் எங்கே இருக்குது எக்காலத்துக்கும் அவருடைய இல்லம்? எக்காலத்துக்கும் அவருடைய இல்லம் ஒன்று இருக்குது மேலே, புதிய எருசலேமில். தேவமாதா அங்கே இருக்கிறாங்க. அதனால தான் பாருங்கள், 14ஆம் வசனத்துலையும் 15ஆம் வசனத்துலையும் எருசலேமை பற்றி பேசுகிறார் பாருங்கள். உனக்கு எதிராக வன்சொல் சாபம் கூறுகிறவர்கள், உன்னை அழிப்போரும் அவர்கள் சபிக்கப்படுவார்கள். உன்னிடம் அன்பு கொள்வோர்களோ பேறு பெற்றோர். அன்பாந்தவர்களே, இது ஞாபகம் இருக்கா? ஆபிரகாமுக்கு இதுதான் ஆண்டவர் கொடுத்தாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவங்கள நானும் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவங்கள நானும் சபிப்பேன். அதையே எடுத்து பாருங்கள், தோபித்து வந்து இங்கே எருசலேமுக்கு அப்ளை பண்ணுறாரு. அது பின்னாடி மாதாவுக்கும், இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்று பேறு பெற்றவர் என்று வாழ்த்திடும். ஏன்னா மாதா தான் அந்த ஆபிரகாமுடைய முழு நிறைவு, மாதா தான் அந்த எருசலேமினுடைய முழு நிறைவு. மாதா ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதனால தான் மாதா ஆசீர்வதிக்க சொல்கிறாங்க. when we bless Mother Mary and Jesus, அவருடைய பேரை நம்ம ஆசீர்வதிக்கும் போது நம்ம ஆசீர்வாதம் பெறுகிறோம். அவரை விட்டு சபிக்கிறவங்க எல்லாம் அவங்க அதனுடைய கைமாற பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. கிறிஸ்து இயேசுனுடைய முழு ஒளியை அவங்க கண்டே அடைய மாட்டாங்க. அன்பந்தவர்களே, எவ்வளவு தான் பரிசுத்தமான பிறனத்தவர்களாக இருந்தாலும், பிரிந்து போன சகோதரர்களாக இருந்தாலும், மாதா இல்லாமல் அந்த முழு நிறைவை அடையவே முடியாது. அந்த ஏதாச்சும் ஒரு குறைவுப்படும். நீங்கள் 100% கிரைஸ்டை போல், கிறிஸ்துவை போல் மாற மாட்டாங்க அவங்க.
மாதாவுடைய டச் இல்லாமல். ஏன்னா ஆண்டவர் அதனால தான் அவங்கள அம்மாவாக கொடுத்துருக்காரு. ஆண்டவர் கொடுத்ததை வேண்டான்னு சொன்னால் அவருடைய அருளை வேண்டான்னு சொல்கிறேன்னு அர்த்தம். அவரோட அருள் இல்லைன்னா அந்த அருள் நமக்கு தர வேண்டிய அந்த முழுமையை நம்ம நிறைவே அடையாமல் போயிட்டே தான் இருப்போம். ஸோ இது எல்லாமே மீதி எல்லாமே நமக்கு ஆதாம், அந்த புதிய எருசலேம், அந்த அந்த விலை மதிப்புள்ள அந்த கற்களை பற்றி பேசுகிறத பாருங்கள். அந்த எருசலேம் ஃபுல்லாக அந்த கற்கள்னால விலை உயர்ந்த அந்த எமரால்டு எல்லாத்தினாலையும் ரூபினால் அந்த கற்கள் எல்லாம் நிரம்பியிருக்கும். இதே தான் அங்கே புனித யோவான் ஆண்டவர் அங்கே காட்டுறாரு புனித யோவானுக்கு திருவெளிப்பாடில். அந்த புதிய விண்ணகம், புதிய எருசலேம் இப்படி தான் விலை உயர்ந்த கற்கள்னால ஃபுல்லாக அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அந்த கற்கள் தான் தேவமாதா. அந்த 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 சாரி அந்த விண்ணகம், அந்த புதிய எருசலேம் தான் தேவமாதா. அதன் பிரதிநிதியாக தான் இங்கே திருச்சபை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்கள் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், உலகம் முழுவதிலும் உள்ள மக்களினத்தார் அனைவரும் மனம் மாறுவர், உண்மையாகவே கடவுளுக்கு அஞ்சுவர். அந்த இடத்துல உண்மையாகவே கடவுளுக்கு அஞ்சுவர்னு இருக்கு பாருங்கள். கடவுளுக்கு உண்மையில் அஞ்சுவர் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா they will fear the Lord in truth. அப்படின்னா இதை தான் ஆண்டவர் வந்து சமாரி பண்ணிட்ட சொல்கிறாரு. ஒரு காலம் வரும், அப்போ கடவுளை ஆவியிலும் உண்மையிலும் வழிபடுவார்கள். எப்படி அவர் வழிபடணுமோ அந்த மாதிரி வழிபடுவார்கள். அதுதான் நம்ம திருப்பலியில் வழிபடுகிறோம். ஆவியிலும் உண்மையிலும் ஆண்டவர் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் பலியாக செலுத்துகிறோம். ஆவியிலும் உண்மையிலும் நம்ம வழிபட்டுருக்கோம். இப்போ இதெல்லாம் என்னது, ஒரு முன்னடையாளம். இந்த விலங்குகளின் பலிகள் எல்லாமே உண்மையாகவே அவங்க கடவுளுக்கு அஞ்சுவாங்க. தங்களை ஏமாற்றி தவறான வழியில் தூண்டிய அந்த சிலைகளுக்கெல்லாம் அவர்கள் அதை எல்லாத்தையுமே விட்டு ஒழிப்பார்கள். என்றும் உள்ள கடவுளை நேர்மையுடன் அவர்கள் போற்றுவார்கள். மொத்த உலகமும் கடவுளை பக்கம் திரும்ப அன்பார்ந்தவர்களே. தோபித் இது அழகாக இறைவாக்கினர் சொன்னதெல்லாம் இவர் நம்புகிறாரு. அதெல்லாம் எங்கே நடந்துச்சு? உண்மையாகவே கடவுள் வழிபடுறது ஆண்டவர் இயேசு வழியாக தான் அதெல்லாம் நிறைவேறினுச்சு. எல்லாம் தந்தைக்கிட்ட திரும்பினாங்க. அவரை பற்றின அறிவு பாருங்கள், எல்லார் கையிலையும் பைபிள் இருக்குது இன்றைக்கி. அவரை பற்றின அறிவு இந்த உலகம் ஃபுல்லாக அவர் சொன்ன மாதிரியே வந்துருச்சு பாருங்கள். இப்போ யாரும் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் அப்படி இந்த யோவான் சொல்லுவார் தெரியுமா, உலகிற்கு ஒளி வந்துச்சு, ஆனால் அந்த ஒளியை மக்கள் ஏற்றுக்கல. ஏன்னா மக்களுடைய செயல்கள் இருளாக இருந்துச்சு. அதனால் அவங்க ஒளிக்கு வர அவங்க தயங்கினார்கள். 9ஆம் வசனம் பாருங்கள், இந்நாட்டின் எல்லைகளுக்குள் தங்காதே, ஏனெனில் இங்கு அநீதி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வழங்கியிருக்கு. வஞ்சகம், மக்கள் அதை பற்றி கவலையில் அந்த அந்த அசிங்கத்தை பற்றி கவலையும் படலை அப்படின்னு சொல்லி. ஸோ நினிவை பற்றி பாருங்கள், அவர் அழகாக பேசுகிறார் நினிவனுடைய தீச்செயல்களை பற்றி. 11ஆம் வசனம் பாருங்கள், நமக்கு தெளிவாக சொல்லுது, தர்மம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மொத்த தோபித்து புத்தகத்திலேருந்து நமக்கு ஒரு விஷயம் மறக்கவே முடியாது அன்பாந்தர்களே. மற்றவங்களுக்கு செஞ்ச அந்த உதவி தர்மங்கள் தோபித்து வாழ்க்கையில் ரஃபேலே இறக்கி விட்டுச்சு. அன்பாந்தர்களே, இது நடக்கும் அன்பாந்தர்களே. கண்டிப்பாக நம்மளும் சின்ன சின்ன உதவிகள், மதர் தெரேசாவோட அன்னை இல்லம், அனாதை இல்லங்கள், இல்லை முதியோர் இல்லங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்போம். ஒரு 100, ஒரு 200, 500 நம்ம 10ல் ஒரு பங்கு எடுத்து கோயிலுக்கு கொஞ்சம், அனாதை இல்லங்களுக்கு கொஞ்சம், நம்மளாக போய் பார்த்து நம்மளே செஞ்சுட்டு வரலாம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா யாராவது தப்பாக பயன்படுத்திடுவாங்கன்னு, நீங்களே போய் செய்யுங்க. கண்ணில் பார்த்து கொடுத்துட்டு வாங்க. சூப்பராக இருக்கும் அன்பாந்தர்களே. நம்ம ஆண்டவரோட ப்ரொடெக்ஷனை பார்க்க ஆரம்பிப்போம். சும்மா ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்காக. அதுக்கப்புறம் உண்மையாகவே நம்ம சுபாவமே அன்பு தான். நமக்குள்ளே அன்பின் ஆவியினவர் தான் இருக்கார். அப்போ நம்ம அன்புனால நிரம்பி செய்ய ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு அவர் சின்ன சின்ன அற்புதங்களை காட்டுவார் ஆண்டவர். அதுக்கப்புறம் அதுக்காக நம்ம செய்யக்கூடாது. அது சும்மா நம்மளை ஸ்டார்ட் பண்ண வைக்கிறதுக்கு தான். சரி, ஓகே, கடவுள் இதெல்லாம் பார்க்குறாரு, நமக்கு நம்பிக்கையை ஊட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம இயல்பே அப்படியே மாறிடும். ஸ்டார்ட் பண்ணுவோம், குட்டி குட்டியாக ஸ்டார்ட் பண்ணுவோம். நானும் அப்படி தான் குட்டி குட்டியாக தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் மற்றவங்களே, நல்லாயிருக்கும். கடவுளை பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் அவர் செயல்படுற தர்மங்கள் செய்ய ஆரம்பிப்போம். 13ஆம் வசனம் பாருங்கள், தம் மனைவியின் வயது முதிர்ந்த பெற்றோரை அவர் மரியாதையுடன் பேணி வாழ்ந்தார். அந்த மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். மாமனார் மாமியார் சம்பந்தி வீடுகளை எப்படி நடத்தணும்னு இந்த தோபித்து புத்தகத்தை கற்றுக்கிட்டோம். தர்மம் செய்கிறது எப்படி, சம்பந்தி வீடு மனைவி கணவனுடைய பெற்றோர்களை எப்படி தன்னுடைய பெற்றோர்களாக பார்ப்பது. இந்த மெசேஜ்லாம் ஸ்ட்ராங்காக நமக்கு வந்திருக்கு அன்பாந்தவர்களே தோபித்திலேருந்து.
இன்னொரு இந்த புத்தகம் முடிஞ்சிச்சு. தொடர்ந்து நம்ம பயணிப்போம். நாளையிலேருந்து எசையா புத்தகம் வரும், கூடவே யோவேல் இறைவாக்கினருடைய புத்தகத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுவும் சின்னது தான், 2 நாளில் முடிஞ்சிடும், 3 அதிகாரங்கள் தான். அதுக்கப்புறம் மற்ற சிறிய இறைவாக்கினர்கள் தொடர்ந்து வாசிப்போம். அதுக்கப்புறம் எசேக்கியேல் ஆரம்பிப்போம். சரி நண்பர்களே, நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.